கோவில் திருவிழாக்கு போயிட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னா படகுல போய்கிட்டே இருக்கிறாங்க. நதியில வந்துகிட்டு அவங்க பொண்ணு வந்துகிட்டு எதனால அந்த கோவில் திருவிழா எடுக்கிறதுக்காக அவங்க அப்பாட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா வந்துகிட்டு முன்னாடி வந்துகிட்டு ஒரு பாக்குன்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான பேய் வந்துகிட்டு அவங்க எல்லைக்கு யார் போறாங்களோ அடிச்சுக்கிட்டு அந்த உருவத்தை எடுத்து மாத்திடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டு சில மந்திரம் வந்து இங்க பண்ணும் போது அவங்க உயிரே விட்டுறாங்க. ஆனா கட்டுப்படுத்திட்டோம்னா அவங்க சொல்ற பேச்சிலுமே அந்த பேய் கேட்க ஆரம்பிக்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க பொண்ணு வந்துகிட்டு படகுல போயிட்டு இருக்கும் போது ஒரு தண்ணியில விளாண்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பாறாங்கல் வந்துட்டு அவங்க கை வந்து சும்மா கிழிச்ச கை வந்துகிட்டு கொஞ்சம் ரத்தத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ளே கழுவ ஆரம்பிக்குது. அவங்க அப்பா வந்துகிட்டு ஒரு பக்கம் துடுப்பு போட்டிருக்கும் போது பாறாங்கல்ல போய் அந்த துடுப்பு நல்லா சிக்கி இருக்குது. எப்படியோ குத்தி குத்தி வெளியே எடுத்துறாரு. ஆனா வெளியே எடுக்கும் போது ஒரு மண்பானையில அந்த ஒரு ஆத்மா வந்துகிட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்து ஆத்மா வந்துகிட்டு அந்த பொண்ணு விட்டு அந்த ரத்தத்துக்கு மேல கலந்துகிட்டு அந்த பொண்ணு மாதிரி உருவெடுத்து உட்காந்துருது. திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க பொண்ணு கீழே ஒரு மீன் இருக்கதை பார்க்க ஆரம்பிக்கிறது. அந்த மீனை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் மீன் இருக்காதமா தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே தெரியுது அவங்க படக்க முடியாது அந்த ஒரு பொண்ணு இறந்து இருக்குதுன்னு. இதான் சரியான டைம் சொல்லி பக்கத்துல இருந்த புனிதமான நீரை எடுத்துக்கிட்டு அந்த பாக்கு பேய் மேல தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. தெளிச்ச உடனே அந்த சக்தி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அதை நம்ம சரியான டைம் சொல்லி கோயிலோட எல்லை வர ஆரம்பிக்குது. எல்லை வந்த உடனே அந்த பேயை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது எனக்கு ஒரு பொண்ணு, என் மனைவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க, நீ தான் என் பொண்ணுமா நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாக்கு இருந்துகிட்டு தலையாட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்தோடனே எங்க மனைவி இருந்துகிட்டு பொண்ணு எங்க கேட்ட உடனே பொண்ணு பின்னாடி நிக்க சொல்லி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு விஷயம் தெரியாம அந்த போய் கூட்டிக்கிட்டு வீட்டுல பொண்ணு மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட பாட்டு வேணா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.